திரு ஜெயகாந்தன் அவர்களின் சிறுகதை ஒரு வீடு பூட்டி கிடக்கிறது. வேப்பமரத்தடியில் நிற்கும் பசுவின் பின்னங்கால்களை கட்டிவிட்டு மடியை கழுவுவதற்காக பக்கத்திலிருந்து தண்ணீர் செம்பை எடுக்க திரும்பிய சுப்பு கோனார்தான் முதலில் அவனை பார்த்தார். பார்த்த மாத்திரத்திலேயே கோனாருக்கு அவனை அடையாளம் தெரிந்துவிட்டது. அதே சமயம் அவன் மார்புக்குள் திக்கென்று என்னமோ உடைந்து ஒரு பயமும் உண்டாயிற்று. அடையாளம் தெரிந்ததால் தனக்கு அந்த பயம் உண்டாயிற்றா, அல்லது அவனை கண்ட மாத்திரத்திலேயே தன்னை கவ்விக்கொண்ட அந்த பயத்தினால்தான் அவனை அடையாளம் கண்டுகொள்ள முடிந்ததா என்று நிச்சயிக்க முடியாத நிலையில் அவனை அடையாளம் கண்டதும் அச்சம் கொண்டதும் சுப்புகோனாருக்கு ஒரே சமயத்தில் நிகழ்ந்தன. அது பனிக்காலம்தான். இன்னும் பனிமூட்டம் விலகாத மார்கழி மாத காலை நேரம்தான். அதற்காக உடம்பு திடீரென்று இப்படி உதறுமா என்ன? பாதத்தின் விரல்களை மட்டும் பூமியில் ஊன்றி குத்திட்டு அமர்ந்திருந்த கோனாரின் இடது முழங்கால் ஏகமாய் நடுங்கிற்று. எழுந்து நின்று கொண்டான். உடம்பு நடுங்கினாலும் தலையில் கட்டியிருக்கும் மப்ளருக்குள்ளே திடீரென வேர்க்கிறதே. முண்டாசை அவிழ்த்து தலையை நன்றாக சொரிந்து விட்டு கொண்டான் கோனார். காலனி காம்பவுண்டின் இரும்பாலான கதவுகளை ஓசையிட திறந்து பெரிய ஆகிருதியாய் உள்ளே வந்து கொண்டிருந்த அவன் தன்னையே குறிவைத்து முன்னேறி வருவது போல் இருந்தது கோனாருக்கு. அவன் கால் செருப்பு ரொம்ப அதிகமாக கிரீச்சிட்டது. அவன் கருப்பு நிறத்தில் கட்டம் போட்ட லுங்கி அணிந்திருந்தான். உள்ளே போட்டிருக்கும் பனியனும் இடுப்பில் அணிந்த 4 விரற்கடை அகலமுள்ள தோல் பெல்ட்டும் அந்த பெல்ட்டிலே தொங்குகின்ற அடர்ந்த சாவிக்கொத்தின் வளையத்தை இணைத்து இடுப்பில் செருகியிருக்கும் பெரிய பேனா கத்தியும் தெரிய அணிந்த மஸ்லின் ஜிப்பா. அதை பார்க்கும்போது சாவிக்கொத்திலே இணைத்த ஒரு பேனா கத்தி மாதிரி தோன்றாமல் கத்தியின் பிடியிலே ஒரு சாவிக்கொத்தை இணைத்திருப்பது போல் தோன்றும் அளவுக்கு அந்த கத்தி பெரிதாக இருந்தது. அவன் சுப்புகோனாரை சாதாரணமாகத்தான் பார்த்தான். தான் வருகிற வழியில் எதிரில் வருகிற எவரையும் பார்ப்பது போல்தான் பார்த்தான். போதாதா கோனாருக்கு? ஓடவும் முடியாமல், நிற்கவும் முடியாமல், பால் கறக்கவும் முடியாமல், பசுவின் காலை அவிழ்க்கவும் முடியாமல் தன்னை கடந்து செல்லும் அவனது முதுகை பார்த்தவாறு உறைந்து போய் நின்றிருக்கும் கோனாரை பார்த்து வேப்பமரத்தில் கட்டி போட்டிருந்த அந்த கன்றுக்குட்டிக்கு என்ன மகிழ்ச்சியோ! ஒரு துள்ளு துள்ளி கட்டை அவிழ்த்து கொண்டு பசுவின் மடியில் வந்து முட்டியதை கூட அவன் பார்க்கவில்லை. வழக்கம் போல் படுக்கையிலிருந்து எழுந்ததும் பசுவின் முகத்தில் விழிப்பதற்காக ஜன்னல் கதவை திறந்த முதல் வீட்டு குடித்தனக்காரரான குஞ்சுமணி இந்த மஸ்லின் ஜிப்பாக்காரனின் காக்கை கூடு கட்டிய மாதிரி உள்ள கிராப்பையும் கிருதாவையும் பார்த்து முகம் சுழித்து கண்களை மூடிக்கொண்டார். கண்ணை மூடிக்கொண்ட பிறகுதான் மூடிய கண்களுக்குள்ளே அவனை அவருக்கு அடையாளம் தெரிந்தது. மறுபடியும் கண்களை திறந்து பார்த்தார். அவனேதான். அவனை துரத்தி கொண்டு யாராவது ஓடி வருகிறார்களா என்று பார்ப்பதற்காக குஞ்சுமணி வெளியில் ஓடி வந்தார். அப்போது அவன் அவரையும் கடந்து மேலே போய்க் கொண்டிருந்தான். வெளியில் வந்து பார்த்த குஞ்சுமணி பசுவின் காலை கட்டி போட்டுவிட்டு தன் கால்களையும் பயத்தால் கட்டி போட்டுக்கொண்டு நிற்கும் சுப்பு கோனாரை பார்த்தார். கோனாருக்கு பின்னால் காம்பவுண்ட் கேட்டுக்கு வெளியே நின்றிருந்த அந்த ஜட்கா வண்டியிலிருந்துதான் அவன் இறங்கி வருகிறானா என்று குஞ்சுமணியால் தீர்மானிக்க முடியவில்லை. ஏனெனில் தெருவோடு போகிற வண்டி தானாகவே அதன் மறுபோக்கில் நின்றிருக்கலாம் என்று தோன்றுகிற விதமாக அந்த ஜட்கா வண்டியின் குதிரை பின்னங்கால்களை முழங்கால் வளைய பூமியில் உந்தி விரைத்து புழுதி மண்ணில் நுரை கிளம்ப சிறுநீர் கழித்த பின் கழுத்து சலங்கை அசைய அப்போதுதான் நகர ஆரம்பித்திருந்தது. காலையில் தனக்கு வரிசையாக காண கிடைக்கின்ற தரிசனங்களை எண்ணி காரி துப்பினார் குஞ்சுமணி. துப்பிய பிறகுதான் அவன் திரும்பி பார்த்து விடுவானோ என்று அவர் பயந்தார். அந்த பயத்தினால் தான் துப்பியது அவனை பார்த்து இல்லை என்று அவனுக்கு உணர்த்துவதற்காக தூ தூ வாயில கொசு பூந்துட்டுது என்று 2 தடவை பொய்யாக துப்பினார் குஞ்சுமணி. அவன் அந்த காலனியின் உள்ளே நுழைந்து 2 பக்கமும் வரிசையாய் அமைந்த அந்த குடியிருப்பு வீடுகளை ஏறிட்டு கூட பார்க்காமல் அவற்றின் உள்ளே மனிதர்கள்தான் வாழ்கிறார்களா என்று அறியக்கூட சிரத்தையற்றவனாய் தனது இந்த வருகையை கண்டபின் இங்கே உள்ள அத்தனை பேருமே ஆச்சரியமும் அச்சமும் கவலையும் கலக்கமும் கொள்வார்கள் என்று தெரிந்தும் அவர்களின் அந்த உணர்ச்சிகளை தான் பொருட்படுத்தவில்லை என்று காட்டிக்கொள்ளுகிற ஓர் அகந்தை மாதிரி இங்கே இருக்கும் எவனையும் போல் எனக்கும் இங்கு நடமாட உரிமை உண்டு என்பதை தனது இந்த பிரசன்னத்தின் மூலம் ஒரு மௌன பிரகடனம் செய்கின்ற தோரணையில் பின்னங்கைகளை கட்டிக்கொண்டு பின்புறம் கோத்த உள்ளங்கைகளை கோழி வால் மாதிரி ஆட்டிக்கொண்டு சரக் சரக் என்று நிதானமாய் மெதுவாய் யோசனையில் குனிந்த தலையோடு மேலே நடந்து கொண்டிருந்தான். அந்த அகந்தையும் அவனது மௌனமான பிரகடனத்தையும் தான் குஞ்சுமணியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை.
ஆனால் தாங்கிக் கொள்ளாமல் வேறென்ன செய்வது? ஏற்கனவே ஒரு பக்கம் பயத்தால் படபடத்து கொண்டிருக்கும் அவர் மனதுக்குள் அவனது இந்த நடையை பார்த்ததும் கோபமும் துடிதுடிக்க ஆரம்பித்தது. ஆனால் அறிவு நிதானமாக வேலை செய்தது அவருக்கு. இவன் எதற்கு இங்கு வந்திருப்பான்? இவன் நடையை பார்த்தால் திருடுவதற்கு வந்தவன் மாதிரி இல்லை. எதையோ கணக்கு தீர்க்க வந்து அதற்காக காத்து கொண்டிருக்கிற நிதானம் இவன் நடையில் இருக்கிறதே. ஆள் அப்போ இருந்ததை விட இப்போ இன்னும் கொஞ்சம் சதை போட்டிருக்கான். அப்போ மட்டும் என்ன, சுவரேறி குதிச்ச வேகத்திலே கீழே விழுந்து முழங்கால ஒடிச்சுக்காம இருந்திருந்தான்னா அத்தனை பேரையும் அப்படியே அள்ளி தூக்கி தூர எரிஞ்சிட்டு ஓடி போயிருப்பான். அன்னைக்கு முழங்கால்லேருந்து கொட்டின ரத்தத்தையும் பட்டிருந்த அடியையும் பார்த்தப்போ இவனுக்கு இன்னமே காலே விளங்காதுன்னு தோணித்து. இப்போ என்னடான்னா நடை போட்டு காட்டுறான். நடை அது சரி. இப்போ இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான்? என்ன பண்ணினா போவான்? இவன் வந்திருக்கிறது நல்லதுக்கு இல்லைன்னு தோணுறதே. இன்னைக்கு யார் முகத்தில் முழிச்சேனோ? சித்தமின்னே இவன் முகத்தில் தான் முழிச்சேனா என்ற கலவரமான சிந்தனையோடு சுப்புக்கோனாரை பரிதாபமாக பார்த்தார் குஞ்சுமணி. அந்த பார்வையில் சுப்புக்கோனாரின் உடம்பையும் அந்த அவனுடைய உடம்பையும் ஒப்பிட்டு அளந்தார். கோனாருக்கு நல்ல உடம்புதான். தயிர், பால், வெண்ணெய், நெய்யில் வளர்ந்த உடம்பாச்சே. சரிதான். ஆனால் அடி தாங்குமோ? அவனுக்கு அன்னைக்கு முழங்காலிலே அடிபடாமல் இருந்திருந்தா இந்த சுப்புக்கோனார் கீழே விழுந்திருந்த அவன் முதுகிலே அணக்கயத்தால் வீறு வீறுன்னு வீறி இருப்பானா? அந்த கயரே ரத்தத்திலே நனைஞ்சு போயிடுத்தே. அடிபட்டு ரத்தம் கொட்டுற அந்த முழங்காலிலே ஒன்று வச்சான். அவ்வளவுதான், பயல் மூர்ச்சை ஆயிட்டான். அதுக்கப்புறம் பொணம் மாதிரினா அவனை இழுத்துண்டு வந்து வேப்ப மரத்தோட தூக்கி வச்சு கட்டினா. அப்புறம் அவன் முழிச்சு பார்த்தப்போன்னா உயிர் இருக்கிறது தெரிஞ்சது. தண்ணின்னு முனகினான். நான் தான் பால் குவளையிலே தண்ணி கொண்டு போய் கொடுத்தேன். கொடுத்த பாவி அத்தோட சும்மா இருக்கப்படாதோ? திருட்டு பயலே, உனக்கு பரிதாபப்பட்டா பாவமாச்சேன்னு பால் குவளையாலேயே கன்னத்தில் ஓங்கி அடித்தேன். தண்ணி குடித்த வாயிலேருந்து கொடன்னு ரத்தம் கொட்டிடுத்து. அவன் கண்ணை திறந்து கருப்பு மொழியை சொருகிண்டு என்னை பார்த்தான். அதுக்கு அர்த்தம் இப்போன்னா புரியறது. எலே பாப்பான், இருடா வந்து பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அன்னிக்கே தோணித்து. இப்போ வந்திருக்கான். நான் தண்ணி கொடுத்தேனே, அதை மறந்திருப்பானா என்ன? எனக்கு என்ன, மற்றவா மாதிரி ஒருத்தன் வகையாக மாட்டின்டான்னா கிடைச்சது சான்ஸுன்னு போட்டு அடிக்கிற ஆசையா? இப்படி திருடிட்டு ஓடி வந்து இவா கையிலே மாட்டின்ட்டு அடி வாங்கி தண்ணின்னு தவிக்கிறையே, நோக்கென்னடா தலையெழுத்துன்னு அடித்தேன். இல்லைங்கல்ல, அடித்தேன். அவனுக்கு அடித்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். இப்போது திருப்பி அடிக்கத்தான் அவன் வந்திருக்கான். எனக்கு நன்னா தெரியறது. அவன் நடையே சொல்கிறதே. நன்னா 6 மாதம் ஜெயில் சாப்பாட்டில் உடம்ப தேத்திண்டு வந்திருக்கான். வஞ்சம் தீக்கிறதுக்குன்னு வந்திருக்கான். பாவம், இந்த சுப்புகோனாரை பார்க்கறச்சே தான் பாவமாக இருக்குது. அப்படியே சில மாதிரி நின்றுட்டானே. இவன் கணக்கு தான் அதிகம். என்னம்மா அடித்தான். அடிக்கிறச்சே மட்டும் நன்னா இருந்ததோ, இப்போ திருப்பி தரப்போகிறான். நேக்கும் தான். என் கணக்கு ஒரு அடி தான். ஆனால் அதை நான் தாங்கணுமே. இந்த காலனிலே இருக்கிறவாள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு தர்ம அடி போட்டா. அப்படி இவன் என்ன மகாசூரன், எல்லாரையுமா இவன் அடிச்சுடுவான் என்ற எண்ணத்தோடு மறுபடியும் சுப்புக்கோனாரின் உடம்பை அளந்து பார்த்தார் குஞ்சுமணி. அவன் உடம்போடு தன் உடம்பையும் ஏதோ இலங்கைக்கு பாலம் போடும்போது அணில் செய்த உதவி மாதிரி தன் பலத்தையும் கூட்டி அதன் பிறகு தானும் சுப்புக்கோனாரும் சேர்ந்து போடுகிற கூச்சலில் வந்து சேருவார்கள் என்று நம்புகிற கூட்டத்தின் பலத்தையும் சேர்த்து பெருக்கி கொண்ட தைரியத்தோடு குஞ்சுமணி பலமாக ஒரு முறை இருமினார். அவர் என்னமோ அவனை மிரட்டுகிற தோரணையில் கனைத்து ஒரு குரல் கொடுக்கத்தான் நினைத்தார். அப்படியெல்லாம் கனைத்து பழக்கமில்லாத காரணத்தாலோ அல்லது நாள் முழுவதும் அந்த நடராஜா விலாசில் சரக்கு மாஸ்டராக அடுப்படி புகையில் கடலை எண்ணெயில் உருட்டி போட்ட புளி உருண்டை தீகிற கமரலில் இருமி நாள் கழிக்கிற பழக்கத்தினாலோ கனைப்பதாக நினைத்து கொண்டு அவரால் இருமத்தான் முடிந்தது. அவன் அவரையோ அவர் இருமலையோ கொஞ்சம் கூட லட்சியம் செய்யாமல் பூட்டி கிடக்கும் அந்த வீட்டு வாசற்படிகளில் ஏறினான். நல்ல இடம்தான் பார்த்திருக்கான். திண்ணையில உட்காந்துக்க போறான். பக்கத்தில் இருக்கிற குழாயடிக்கு எப்படி பொம்மநாட்டிகள் வந்து தண்ணி பிடிப்பா? இதோ இன்னும் சித்த நாளில எங்கள் அம்மா 2 குடத்தையும் கொண்டு வந்து திண்ணையில் வச்சுட்டு, குஞ்சுமணி கண்ணா, என் கண்ணோ இல்லையோ 2 குடம் தண்ணி கொண்டு வந்து கொடுத்துடுறா அப்படின்னு கெஞ்ச போறா. பாவம், அவளுக்கு உட்கார்ந்த இடத்துல சமைச்சு போடத்தான் முடியும். தண்ணி குடம் தூக்க முடியுமா என்ன? 2 குடத்தையும் எடுத்துட்டு நான் குழாயடிக்கு போக போகிறேன். அப்படியே அலாக்கா என்னை திண்ணை மேலே தூக்கி சொல்லிடணும். ஒரு அடி தான்ப்பா தாங்க முடியும், அதோடு விட்டுடணும், அவ்வளவுதான் என் கணக்குன்னு சொல்லிடணும். நியாயப்படி பார்த்தா அவன் முதல்ல சுப்புக்கோனாரை தானே அடிக்கணும்.
இந்த கோணாருக்கு அவனை அடையாளம் தெரியலையோ? ஏய் சுப்பு, பார்த்துண்டு நிற்கிறியே, ஆளை உனக்கு அடையாளம் தெரியலையா என்று குரலை தாழ்த்தி சுப்பு கோணாரை விசாரித்தார் குஞ்சுமணி. அடையாளம் எனக்கு தெரியுது சாமி, என்னையும் அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு தான் யோசிக்கிறேன் என்று முணுமுணுத்தான் சுப்பு கோணார். அந்த நேரம் கையில் பால் செம்புடன் வெளியில் வந்த குஞ்சுமணியின் தாயார் சீத்தம்மாள் சுப்புக்கோணார் பாலை கறக்காமல் தன் பிள்ளையாண்டானுடன் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தாள். அதுவும் அவன் ரகசியமாக பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து அதை தானும் அறிந்து கொள்ளும் ஆவலுடன் காதை மறைத்திருந்த முக்காட்டை எடுத்து செவி மடலில் செருகிக் கொண்டு வேப்பமரத்தடிக்கு வந்தாள். சாதாரணமாக குஞ்சுமணி யாருடனும் பேச மாட்டார். காலையில் எழுந்தவுடன் ஜன்னல் வழியாக பசுவை தரிசனம் செய்துவிட்டு திண்ணையில் வந்து உட்கார்ந்து கொண்டு வெற்றிலை சீவல் போட ஆரம்பிப்பார். சீத்தம்மாள் பாலை வாங்கி கொண்டு போய் காப்பி கலந்து அவரை கூப்பிடுவதற்கு முன் 2 தடவையாவது வெற்றிலை போட்டு முடித்திருப்பார் குஞ்சுமணி. காப்பி குடித்த பிறகு இன்னொரு முறை போடுவார். வெற்றிலை சீவல் புகையிலை அடைத்த வாயுடன் 2 குடங்களையும் தூக்கி கொண்டு குழாயடிக்கு வருவார். அவர் அதிகமாக பேசுகின்ற பாஷையே ஹூம் என்ற ஹூங்காரங்களுடன் கையசைப்பும் தான். அப்படிப்பட்ட குஞ்சுமணி காலையில் எழுந்து வெற்றிலை கூட போடாமல் இந்த கோணாரிடம் போய் ஏதோ பேசுகிறார் என்றால் அது ஏதோ மிக அவசியமான சுவாரஸ்யமான விஷயமாய்த்தான் இருக்க வேண்டும் என்று ஊகித்த சீத்தம்மாள் மோப்பம் பிடிக்கிற மாதிரி முகத்தை வைத்துக்கொண்டு 4 புறமும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு வேப்பமரத்தடிக்கு வந்தாள். அவ்விதம் அவள் பார்க்கும்போது அந்த பூட்டி கிடக்கும் வீட்டின் முன்னால் நின்றிருக்கும் அவன் இவர்கள் மூவரையும் திரும்பி பார்த்தான். இங்கேதான் பார்க்கிறான். அம்மா, நீ ஏன் அங்கே பார்க்குற என்று பல்லை கடித்தார் குஞ்சுமணி. யாரா அவன்? பூட்டி கிடக்கிற வீட்டண்ட என்ன வேலை? கேள்வி முறை கிடையாதா? யாரு நீ என்று அவனை பார்த்த மாத்திரத்தில் குரலை உயர்த்தி சப்தமிட்டவாறே பால் செம்புடன் கையை நீட்டி நீட்டி கேட்டுக்கொண்டு அவனை நோக்கி நடந்த சீத்தம்மாளின் கையை பிடித்து இழுத்து நிறுத்தினார் குஞ்சுமணி. அவன் யாரு தெரியுமோ? முன்னே ஒரு நாள் காலையிலே எங்கேயோ திருடிட்டு அவ துரத்தரிச்சே ஓடி வந்து நம்ம காம்பவுண்டு சுவரில் ஏறி குதிச்சு காலை ஒடிச்சுண்டு இந்த கோணார் கையிலே மாட்டின்ட்டு அடிபட்டானே. சொல்லு. 10 மணிக்கு போலீஸ்காரன் வர வரைக்கும் வேப்ப மரத்தடியிலே கட்டி வச்சு போறவா வரவா எல்லாரும் ஆளுக்கு ஒரு தர்ம அடி போட்டாளே. ஆமாம், நான் கூட பால் குவளையாலே கன்னத்தில் ஓங்கி அடித்தேனே, அவன்தான். அந்த திருடன் தான் வந்திருக்கான். திருடுறதுக்கு இல்லை, எல்லாருக்கும் திருப்பி கொடுக்கறதுக்கு. கொடுப்பான். மற்றவா கை பூ பறிச்சுன்னு இருக்குமாக்கும். திருடனை கட்டி வச்சு அடிக்காம கையை பிடிச்சு முத்தம் கொடுப்பாளாக்கும். என்ன கோணாரே, இந்த அக்கிரமத்தை பார்த்துட்டு நிற்கிறீரே, மரியாதையாக காம்பவுண்டை விட்டு வெளியே போக சொல்லும், இல்லைன்னா போலீஸை கூப்பிடுவேன்னு சொல்லும் என்று அந்த காலனியையே கூட்டுகிற மாதிரி ஓவென்று கத்தினாள் சீத்தம்மாள். அவளுடைய கூக்குரல் கிளம்புவதற்கு முன்னாலேயே அந்த காலனியில் ஓரிருவர் பால் வாங்குவதற்காகவும் குழாயடியில் முந்திக்கொள்வதற்காக பாத்திரம் வைக்கவும் அங்கொருவர் இங்கொருவராய் தென்படலாயினர். இப்போது சீத்தம்மாளின் குரல் கேட்ட பிறகு எல்லாருமே அந்த பூட்டியிருக்கும் வீட்டு திண்ணையின் மேல் வந்து உட்கார்ந்திருக்கும் அந்த அவனை பார்த்தனர். பார்த்ததும் அடையாளமும் கண்டனர். சுப்புக்கோணார் மாதிரியும் குஞ்சுமணி மாதிரியும் அவனது பிரசன்னத்தை கண்டு அவர்களும் அஞ்சினர். கூட்டம் சேர்ந்த பிறகு கோணாருக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது. என்ன இவன் பெரிய இவன் திருட்டு பயல்தானே, அன்னைக்கு வாங்கின அடி மறந்திருக்கும், என்ன உத்தேசத்தோடு வந்திருப்பான்னு தான் யோசித்தேன். மஃப்ளரை உதறி தோளில் போட்டுக்கொண்டே கோணார் பலமாக ஒரு கனைப்பு கனைத்தான். என்று குஞ்சுமணி அந்த கனைப்பை மனசுக்குள் சிலாகித்து கொண்டார். கோணார் தைரியமாக கொஞ்சம் மிரட்டுகிற தோரணையுடனே அவன் உட்கார்ந்திருந்த அந்த திண்ணையை நோக்கி நடந்தான். அவனுக்கு துணையாக ஏதாவது நடந்தால் விலக்கிவிடவோ அல்லது கூச்சலிடவோ ஒரு ஆள் வேண்டாமா? அதற்காக குஞ்சுமணியும் கோணாரின் பின்னால் கம்பீரமாக நடந்து சென்றார். ஏலே, உன்னை யாரு நீங்கள் எல்லாருக்கும் தெரியும், இடம் தெரியாமல் வந்துட்ட போல இருக்கு. வேற ஏதாவது தகராறு வர்றதுக்கு முன்னாடி இந்த காம்பவுண்டை விட்டு வெளியே போயிடு என்று கோணார் சொல்லும்போது, ஆமாப்பா, தகராறு பண்ணாமல் போயிடு, நோக்க இடமா கிடைக்காது என்று குஞ்சுமணியும் குரல் கொடுத்தார். அவன் மௌனமாக ஜிப்பா பாக்கெட்டிலிருந்து ஒரு பீடியை எடுத்து பற்ற வைத்து கொண்டான். பின்னர் சாவதானமாய் இடுப்பை எக்கி பெல்ட்டோடு தைத்திருந்த ஒரு பையை திறந்து 4 மடித்து வைத்திருந்த ஒரு காகிதத்தை கோணாரிடம் கொடுத்துவிட்டு அதிலிருந்து ஒரு சாவியை தேடி எடுத்து அந்த பூட்டிய வீட்டின் கதவை திறந்து கொண்டு உள்ளே போனான். கோணார் அந்த காகிதத்தை குஞ்சுமணியிடம் கொடுத்தான். குஞ்சுமணி அதை வாங்கி பார்த்ததும் வாயை பிளந்தார். என்னையா கோணாரே, முதலியார்கிட்ட 2 மாதம் அட்வான்ஸ் 50 ரூபாய் கட்டி ரசீது வாங்கிட்டு வந்திருக்கானையா என்று ஏக்கத்தோடு பெருமூச்சு விட்டார். நன்னா இருக்கே நியாயம், சம்சாரிகள் இருக்கிற இடத்துல திருட்டு பையில கொண்டு வந்து குடி வைக்கிறதாவது. இந்த முதலியாருக்கு என்ன புத்தி கெட்டா போயிடுத்து? ஏண்டா குஞ்சுமணி, நானும் இந்த வீடு காலியான 15 நாளாக சொல்லின்னு இருக்கேனே. இன்னும் நம்ம சுப்புனி பிள்ளை பட்டாம்பி இங்கே ஏதோ
கோஆபரேட்டிவ் பரீட்சை எழுத வரப்போறேன்னு கடிதாசி எழுதினப்பவே சொன்னேனே, அந்த முதலியார் மூஞ்சியிலே 50 ரூபாய் காசை அடுமாசியாக விட்டெறிஞ்சிட்டு இந்த இடத்த பிடிடான்னு சொன்னேனோ இன்னும் நேக்கு அப்பவே பயம்தான். வயசு பொண்கள் இருக்கிற இடத்துல எவனாவது கண்ட காவாலி பயல் வந்துடப்படாதேன்னு. பாரேன், அவனும் அவன் தலையும் கட்டலை போகிறவன் பீடி வேற பிடிச்சுண்டு என்ன கிரகச்சாரமோ என்று முடிவற்று முழங்கிக் கொண்டிருந்த சீத்தம்மாளை வாயை பொத்தி அடக்குவதா கழுத்தை நெரித்து அடக்குவதா என்று புரியாத படபடப்பில் பல்லை கடித்துக்கொண்டு அவள் முகத்துக்கு நேரே 2 கையையும் நீட்டி, அவன் காதில் விழப்போறது, வாயை மூடு, அவன் கையால் எனக்கு அடி வாங்கி வைக்கிறதுன்னு கங்கணம் கட்டிண்டு நிற்கிறையா, எவனும் எங்கேயும் வந்துட்டு போகிறான், நமக்கென்ன என்று கூறி சீத்தம்மாளின் கையை பிடித்து இழுத்து கொண்டு தன் வீட்டை நோக்கி நடந்தார் குஞ்சுமணி. நேக்கனடா பயம், நோக்கு பயமாக இருந்தால் நீ ஆத்துக்குள்ளே இரு, புருஷாலாம் வெளியில் போயிடுவேள், நாங்கள் பொம்மநாட்டிகள்னா வயத்தில் நெருப்பை கட்டிண்டு இங்கே இருக்கணும். இப்போவே குழாயடியிலேருந்து தவளையை காணோம், கொடியில் உலர்த்தி இருந்த துணியை காணோம், போரா குறைக்கு திருடனையே கொண்டு வந்து குடி வச்சாச்சு. காதில் மூக்கில் 2 திருகாணி போட்டுருக்கிற குழந்தைகளை எப்படி தைரியமாக வெளியில் அனுப்புறது? ஓய் கோணாரே, பேசாமல் போய் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடும், இதே இடத்துல இவனை பிடிச்சு கொடுத்துருக்கோம் என்று வழிநெடுக வாயை பொத்துகிற மகனின் கையை தள்ளி தள்ளி புலம்பியவாறு வீட்டுக்குள் சென்ற சீத்தம்மாள் உள்ளே இருந்தும் உரத்த குரலில் அந்த தெருவுக்கே அபாய அறிவிப்பு கொடுத்து கொண்டிருந்தாள். இதற்கிடையில் சுப்பு கோணார் வேப்ப மரத்தடியில் கட்டியிருந்த பசுவின் மடியில் பாலை ஊட்டி கொண்டிருந்த கன்றுக்குட்டியை பார்த்துவிட்டு கோபமாக வைது கொண்டு ஓடி வந்தான். பசுவின் மடியில் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் உறிஞ்சிவிட்ட எக்களிப்பில் வாயெல்லாம் பால் நுரை வழிய துள்ளி கொண்டிருந்தது கன்றுக்குட்டி. பசு கோணாரை கள்ளத்தனமாக பார்த்தது. ஆத்திரமடைந்த கோணார் பசுவின் காலை கட்டியிருந்த அணைக்கயிற்றை அவிழ்த்து சுரீர் என்று ஒன்று வைத்தான். அடுத்த அடி கன்றுக்குட்டிக்கு. பசுவும் கன்றும் ஒன்றை ஒன்று துரத்தி கொண்டு காம்பவுண்ட் கேட்டை தாண்டி ஓடின. கையில் பால் செம்புடன் வெளியில் வந்த சீத்தம்மாளை பார்த்து சுப்புக்கோணார் கத்தினான். பாலுமில்ல ஒண்ணுமில்ல, போங்கம்மா, கண்ணுக்குட்டி ஊட்டி பிடித்து. அந்த திருட்டு பைய முகத்திலே முழிச்சதுதான் என்று சொல்லிக்கொண்டே இதுதான் சந்தர்ப்பம் என்று அவனும் அங்கிருந்து நழுவினான். திண்ணையில் உட்கார்ந்து வெற்றிலை சீவல் போட்டு கொண்டிருந்த குஞ்சுமணி மத்தியானத்துக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்துடு என்று குரல் கொடுத்தார். அதற்குள்ளே இங்கு என்னென்ன நடக்க போறதோ என்று எண்ணி பயந்தார். சற்று நேரத்திற்கெல்லாம் அந்த காலனி முழுவதும் 6 மாதத்துக்கு முன் ஒரு நாள் விடியற்காலையில் எங்கோ திருடிவிட்டு தப்பி ஓடி வந்து சுவரேறி குதித்து இங்கே சிக்குண்டு எல்லோரிடமும் தர்ம அடி வாங்கி போலீசில் ஒப்படைக்கப்பட்டு 6 மாதம் சிறை தண்டனையும் பெற்ற ஒரு பழைய கேடி இங்குள்ள இத்தனை நாள் காலியாக இருந்த இதற்கு முன் ஒரு கல்லூரி மாணவன் தங்கி படித்து கொண்டிருந்த அந்த கடைசி போர்ஷனில் குடி வந்திருக்கிறான் என்கிற செய்தி பரவிற்று. திண்ணையில் உட்கார்ந்திருந்த குஞ்சுமணி வெற்றிலையை மென்று கொண்டே அந்த திருடனை பற்றிய பயங்கர கற்பனைகளை வளர்த்து கொண்டிருந்தார். அந்த காலனியிலே திரிகின்ற ஒவ்வொரு மனிதரையும் அவர் அவனோடு சம்பந்தப்படுத்தி பார்த்தார். ஆமாம், அவர்கள் எல்லோருக்குமே அவனுடன் ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தம் இருந்திருக்கிறது. பால் குவளையால் அவன் கன்னத்தில் ஓங்கி இடித்ததன் மூலம் அவனோடு குறைந்தபட்சம் சம்பந்தம் கொண்டவர் தான் மட்டுமே என்பதில் அவருக்கு கொஞ்சம் ஆறுதல் இருந்தது. மற்றவர்களெல்லாம் அவனை எவ்வளவு ஆசை தீர ஆத்திரம் தீர அடித்தனர் என்பதை அவர் தனது மனக்கண்ணால் கண்டு அந்த அடிகள் எல்லாம் அவர்களுக்கு வட்டியும் முதலுமாக திரும்ப கிடைக்கப் போவதை கற்பனை செய்து அவர்களுக்காக பயந்து கொண்டிருந்தார். அந்த 17ஆம் நம்பர் வீட்டிலே குடியிருக்கானே, போஸ்ட் ஆஃபீஸிலே வேலை செய்கிற நாயுடு, சைக்கிளிலே வந்தவன், சைக்கிளிலே உட்கார்ந்தபடியே ஒரு காலை தரையில் ஊனிண்டு எட்டி வயத்தில் உதைச்சானே, அப்படியே எருமை முக்காரமிடுற மாதிரி 5 நிமிஷம் மூச்சு அடைச்சு வாயை பிளந்துண்டு அவன் கத்தினப்போ இதோட பிழைக்க மாட்டான்னு நினச்சேன். இப்போ திரும்பி வந்திருக்கான். அவனை இவன் சும்மா விடுவான்? இவன் வெறும் திருடனாக மட்டும் இருப்பான், பெரிய கொலைகாரனாகவும் இருப்பான் போல இருக்கே என்று அவரது எண்ணத்தை ஊர்ஜிதம் செய்வது மாதிரி அவன் அந்த கடைசி வீட்டிலிருந்து கையில் கத்தியுடன் இறங்கி வந்தான். இப்போது மேலே அந்த மஸ்லின் ஜிப்பா கூட இல்லை. முண்டா பனியனுக்கு மேலே கழுத்து வரைக்கும் மார்பு ரோமம் பிலுபிலுவென வளர்ந்திருக்கிறது. தோளும் கழுத்தும் காண்டாமிருகம் மாதிரி மதர்த்திருக்கின்றன. ஐயோ, கத்தியை வேற எடுத்துட்டு வாரானே, நான் வெறும் பால் குவளையாலே தானே அடித்தேன், இங்கே தான் வரான் என்று எண்ணிய குஞ்சுமணி திண்ணையிலிருந்து இறங்கி ஏதோ காரியமாக போகிறவர் மாதிரி உள்ளே சென்று படார் என்று கதவை தாளிட்டு கொண்டார். அவர் மனம் அத்துடன் நிதானமடையவில்லை. அறைக்குள் ஓடி ஜன்னல் வழியாக பார்த்தார். அவன் வேப்ப மரத்துக்கு எதிரே வந்து நின்றிருந்தான். வேப்ப மரம் குஞ்சுமணியின் வீட்டுக்கு எதிரே இருந்தது. எனவே அவன் குஞ்சுமணி வீட்டின் எதிரிலும் நின்றிருந்தான். ஏண்டாப்பா, அவன் எவனோ போட்டு மாட்டை அடிக்கிற மாதிரி உன்னை அடித்தான், அவனையெல்லாம் விட்டுட்டு என்னையே சுற்றி சுற்றி வரையே,
அந்த அம்மா கடங்காரி வேற உன் ஆத்திரத்தை கிளப்பி விட்டுட்டா. எனக்கு புரியறது. மனுஷனுக்கு ரோஷம்னு வந்துட்டா பழிக்கு பழி தீர்த்துக்காம அடங்காது. அதுவும் உன்ன மாதிரி மனுஷனுக்கு ஒன்றுக்கு 9 தீர்த்துக்கணும்னு தோணும். நான் வேணும்னா இப்போவே ஓடி போய் அந்த கோனார்கிட்டே பால் குவளையை வாங்கிட்டு வந்து உன் கையில் கொடுக்குறேன். வேணுமானா அதே மாதிரி என் கன்னத்திலே லேசாக ஒரு இடி இடிச்சுடு. அத்தோடு விடு. என்னத்துக்கு கையில் கத்தியையும் கபடாவையும் தூக்கிண்டு அலையிற என்று மானசீகமாக அவனிடம் கெஞ்சினார் குஞ்சுமணி. அந்த சமயம் பார்த்து போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிற அந்த 17ஆம் நம்பர் வீட்டுக்காரன் சைக்கிளை எடுத்துக்கொண்டு வாசலில் இறங்குவதையும் பார்த்தார். அட போராத காலமே, ஆத்துக்குள்ளே போயிடுடா, உன் காலை வெட்ட போறான் என்று கத்த வேண்டும் போல் இருந்தது குஞ்சுமணிக்கு. எந்த வீட்டுக்கு எவன் குடித்தனம் வந்தால் எனக்கென்ன என்கிற மாதிரி அசட்டையாய் சைக்கிளில் ஏறிய 17ஆம் நம்பர் வீட்டுக்காரன் வேப்ப மரத்தடியில் கையில் கத்தியோடு நிற்கும் இவனை பார்த்ததும் பெடலை பின்புறமாக சுற்றினான். சைக்கிளின் வேகத்தை மட்டுப்படுத்தினான். குஞ்சுமணியின் கண்கள் அவன் கைகளில் இருந்த கத்தியையே வெறித்தன. அவன் அந்த கத்தியில் எதையோ அழுத்த படக்கென்று 1/2 அடி நீளத்துக்கு பளபளவென்று அதில் மடிந்திருந்த எஃகு கத்தி வெளியில் வந்து மின்னிற்று. நடக்கப் போகிற கொலையை பார்க்க வேண்டாம் என்று கண்களை மூடிக்கொண்டார் குஞ்சுமணி. அந்த 17ஆம் நம்பர் வீட்டுக்காரன் சைக்கிளை திருப்பி ஒரு அரைவட்டம் அடித்து வீட்டுக்கே திரும்பினான். குஞ்சுமணி மெல்ல கண்களை திறந்து 17ஆம் நம்பர் வீட்டுக்காரன் நாயுடு சைக்கிளோடு வீட்டுக்குள் போவதை கண்டார். நல்ல வேளை தப்பிச்ச. ஆற்ற விட்டு வெளியில் வராதே, பலி போட்டுடுவான் பலி. அவன் வேப்ப மரத்தடியில் நின்று கைகளால் ஒரு கிளையை இழுத்து வளைத்து ஒரு குச்சியை வெட்டினான். பின்னர் அதில் இருக்கும் இலையை கிழித்து குச்சியை நறுக்கி கடைவாயில் மென்று பல் துலக்கி கொண்டே திரும்பி நடந்தான். அவன் பார்வையிலிருந்து மறைந்ததும் குஞ்சுமணி தெரு கதவை திறந்து கொண்டு வந்து திண்ணையில் அமர்ந்து வெற்றிலை போடத் தொடங்கினார். அவனும் தன் வீட்டு திண்ணையில் அமர்ந்து கொண்டு வெகு நேரம் துலக்கினான். அவன் வேப்ப மரத்தடியில் நின்றிருந்த சமயம் சில பெண்கள் அவசர அவசரமாக அந்த கடைசி வீட்டு அருகே இருந்த குழாயில் தண்ணீர் பிடித்து கொண்டு ஓடினார்கள். அவன் மறுபடியும் திண்ணையில் உட்கார்ந்து கொண்டதும் குழாயடியில் தண்ணீர் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கும் குடத்தை எடுக்கக்கூட யாரும் வராததைக் கண்டு அவனே எழுந்து உள்ளே போனான். அங்குள்ள அத்தனை குடித்தனக்காரர்களும் தண்ணீர் பிடித்து கொண்டு குழாயடியை காலி செய்கிற வரைக்கும் அவன் வெளியே தலை காட்டவே இல்லை. அந்த நேரத்தில்தான் குஞ்சுமணி ஒவ்வொரு வீடாக சென்று எல்லோரையும் பேட்டி கண்டார். அவர்கள் எல்லோருமே சிலர் தன்னை போலவும் சிலர் தன்னை விட அதிகமாகவும் மற்றும் சிலர் கொஞ்சம் அசட்டுத்தனமாக தைரியத்தோடும் பயந்து கொண்டிருப்பதை கண்டார். ஒவ்வொருவரையும் வீட்டில் பெண்டு பிள்ளைகளை தனியே விட்டுவிட்டு வெளியில் போக வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். ஆமாம் ஆமாம் என்று அவர் கூறியதை அவர்கள் ஆமோதித்தார்கள். சிலர் தங்களுக்கு ஆபீஸில் லீவு கிடைக்காது என்ற கொடுமைக்காக மேலதிகாரிகளை வைத்துவிட்டு போகும்போது வீட்டுக்குள் பாதுகாப்பாக இருக்கும்படி வீட்டில் உள்ளவர்களிடம் சொல்லிவிட்டு பயந்து கொண்டே ஆபீஸுக்கு போனார்கள். அப்படி போனவர்களில் ஒருவரான தாசில்தார் ஆபீஸ் தலைமை குமாஸ்தா தெய்வசகாயம் பிள்ளை தமது நண்பர் ஒருவர் உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷனில் ரைட்டராக இருப்பது ஞாபகம் வரவே ஆபீஸுக்கு போகிற வழியில் ஒரு புகாரும் கொடுத்துவிட்டு போனார். காலை 11 மணி வரை அவன் வெளியிலே வரவில்லை. குழாயடி காலியாகி மற்றவர்களுக்கு அங்கு வேலை இல்லை என்று நிச்சயமாக தெரிந்த பிறகு அவன் குளிப்பதற்காக வெளியிலே வந்தான். வீட்டை பூட்டாமலேயே திறந்து போட்டுவிட்டு அந்த காலனி காம்பவுண்டு சுவரோரமாக உள்ள பெட்டிக்கடைக்கு போய் துணி சோப்பும் ஒரு கட்டு பீடியும் வாங்கி கொண்டு வந்தான். இடுப்பில் துண்டை கட்டிக்கொண்டு லுங்கி பனியன் ஜிப்பா எல்லாவற்றையும் குழாயடி முழுவதும் சோப்பு நூரை பரப்பி துவைத்தான். துவைத்த துணிகளை வேப்பமர கிளைகளில் கட்டி காயப்போட்டான். காலனியில் ஆள் அரவமே இல்லை. எல்லோரும் அவரவர் வீடுகளுக்குள்ளே அடைந்து கிடந்தனர். துணிகளை காயப்போட்டு விட்டு வந்த அவன் குழாயடியில் அமர்ந்து தபதபவென விழும் தண்ணீரில் நெடுநேரம் குளித்தான். திடீரென்று மாமா உங்க பனியன் மண்ணில விழுந்தெடுத்து என்று மழலை குரல் கேட்டு திரும்பி பார்க்கையில் 4 வயது பெண் குழந்தையொன்று அறையில் ஜட்டியோடு மண்ணில் கிடந்த அவனது பனியனை கையிலே ஏந்தி கொண்டு நின்றிருந்தது. அப்போதுதான் அவன் பயந்தான். தன்னோடு இவ்வளவு நெருக்கமாக உறவாடும் இந்த குழந்தையை யாராவது பார்த்து விட்டார்களோ என்று சுற்றுமுற்றும் திருடன் மாதிரி பார்த்தான். நீதான் இங்கே திருட வந்திருக்கிற புது மாமாவா? உன்னை பார்க்கக்கூடாதுன்னு அம்மா அறையில போட்டு மூடி வச்சிருந்தா. அம்மா கூடத்திலே படுத்து தூங்கின்னு இருக்கறச்சே நான் மெதுவாக வந்துட்டேன். எனக்கு மிட்டாய் வாங்கி தரையா? திருடிண்டு வந்துடு, அந்த பொட்டிக்கடையில நிறைய இருக்கு. அவன் சிரித்தான். அந்த குழந்தையின் கன்னத்தை தொட்ட பொழுது அவனுக்கு அழுகை வந்தது. அவசர அவசரமாக உடம்பை துடைத்து கொண்டு இடுப்பில் கட்டிய துண்டோடு பெட்டிக்கடைக்கு புறப்பட்டான். அவன் போகும்போது அவனது இடுப்பு துண்டை பிடித்து இழுத்து ரகசியமாக சொல்லிற்று குழந்தை. அம்மா பார்த்தா அடிப்பா, சுருக்க போய் அவனுக்கு தெரியாம மிட்டாய் எடுத்துட்டு ஓடி வந்துடு, நான் உங்க ஆத்துல ஒளிஞ்சின்னு இருக்கேன். அவனும் ஒரு குழந்தை மாதிரியே தலையை ஆட்டிவிட்டு கடைக்கு ஓடினான்.
ஒரு நொடியிலே ஓடிப்போய் கை கொள்ளாமல் சாக்லேட்டை மடியில் கட்டிக்கொண்டு அவன் வந்தான். திருடன் என்கிற ரகசியத்தை பகிர்ந்து கொள்ள ஒரு துணை கிடைத்துவிட்ட சந்தோஷம் போலும் அவனுக்கு. இது உன் வீடு என்ற உரிமையை இந்த சமூகமே அந்த குழந்தை உருவில் வந்து தந்துவிட்ட ஒரு குதூகலம் அவனுக்கு. அந்த மகிழ்ச்சியில் ஓடி வந்த அவன் வீட்டுக்குள் குழந்தையை காணாமல் ஒரு நிமிஷம் திகைத்தான். யாராவது வந்து அடித்து இழுத்து கொண்டு போய்விட்டார்களோ என்ற நினைப்பில் அவன் நெஞ்சு துணுக்குற்றது. பாப்பா பாப்பா என்று ஏக்கத்தோடு 2 முறை அழைத்தான். உஸ் என்று உதட்டின் மீது ஆள்காட்டி விரலை பதித்து ஓசை எழுப்பியவாறு கதவுக்கு பின்னால் ஒளிந்து காத்து கொண்டிருந்த குழந்தை வெளியே வந்தது. இங்கேதான் இருக்கேன், வேற யாரோ வந்துட்டாளாக்கும்னு நினைச்சு பயந்துட்டேன். உட்காச்சிக்கோ என்று அவனை இழுத்து உட்கார வைத்து தானும் உட்கார்ந்து கொண்டது குழந்தை. குழந்தையின் கை நிறைய வழிந்து தரையெல்லாம் சிதறும்படி அவன் சாக்லேட்டை நிரப்பினான். எல்லாம் எனக்கா? 2, 3 சாக்லேட்டுகளை ஒரே சமயத்தில் பிரித்து வாயில் திணித்து கொண்ட குழந்தையின் உதடுகளில் இனிப்பின் சாறு வழிந்தது. இந்தா உனக்கும் 1 என்று ரொம்ப தாராளமாக ஒரு சாக்லேட்டை அவனுக்கும் தந்தபோது ராஜி ராஜி என்ற குரல் கேட்டதும் குழந்தை உஷாராக எழுந்து நின்று கொண்டது. அம்மா தேடுறா என்று அவனிடம் சொல்லிவிட்டு, அம்மா இங்கேதான் இருக்கேன் என்று உரத்து கூவினாள் குழந்தை. எங்கேடி இருக்கே? இங்கேதாம்மா, திருட வந்திருக்காளே புது மாமா, அவ ஆத்துல இருக்கேன். அவனுக்கு சிரிப்பு வந்தது. சாக்லேட்டை அள்ளி குழந்தை கையிலே கொடுத்து, அம்மா அடிப்பாங்க, இப்போ போயிட்டு அப்புறமா வா என்று கூறினான். மிட்டாயை எடுத்துட்டு போனாதான் அடிப்பா. இதோ மாடத்தில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுடு, நான் அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன். வேறு யாருக்கும் கொடுக்காதே, ரமேஷுக்கு கூட. குழந்தை போன சற்று நேரத்துக்கெல்லாம் வேப்ப மரத்தில் கட்டி உலர போட்டிருந்த துணிகளை எடுத்து உடுத்தி கொண்டு அவன் சாப்பிடுவதற்காக வெளியே போனான். மத்தியானம் 2 மணிக்கு சாப்பிட்டு விட்டு வந்த அவன் வாசற்கதவை விரிய திறந்து தலைமாட்டில் சாவி கொத்து, கத்தி, பீடிக்கட்டு, பணம் நிறைந்த தோல் வார் பெல்ட் முதலியவற்றை வைத்துவிட்டு சற்று நேரம் படுத்து உறங்கினான். 4 மணி சுமாருக்கு யாரோ தன்னை ஒரு குச்சியினால் தட்டி எழுப்புவதை உணர்ந்து சிவந்த விழிகளை உயர்த்தி பார்த்தான். எதிரே போலீஸ்காரன் நிற்பதை கண்டதும் எழுந்து நின்று வணங்கினான். குழாயடிக்கு நேரே குஞ்சுமணி, கோனார், சீத்தம்மாள் ஆகியவர்கள் தலைமையில் ஒரு கூட்டமே நின்று கொண்டிருந்தது. போலீஸ்காரரை வணங்கிய பின் தன்னுடைய பெல்ட்டின் பர்சிலிருந்து ஒரு ரசீதை எடுத்து நீட்டினான் அவன். தெரியும்டா, பொல்லாத ரசீது. 50 ரூபாய் காசை கொடுத்து அட்வான்ஸ் கட்டினா போதுமா? உடனே யோகியன் ஆயிடுவியா நீ? மரியாதையா இன்னைக்கே இந்த இடத்த காலி பண்ணணும். என்ன, நாளைக்கும் நீ இங்கே இருக்கிறதா சேதி வந்ததோ தொலைச்சிப்பிடுவேன். என்னைக்குடா நீ ரிலீஸ் ஆனே என்று மிரட்டினான் போலீஸ்காரன். முந்தா நாளுங்க எஜமா என்று கையை கட்டிக்கொண்டு பணிவாக பதில் சொன்ன அவனது கண்கள் கலங்கி இருந்தன. அப்போது தெருவழியே வண்டியில் போய்க் கொண்டிருந்த அந்த காலனியின் சொந்தக்காரர் சோமசுந்தரம் முதலியார் இங்கு கூடி நிற்கும் கூட்டத்தை பார்த்து வண்டியை நிறுத்தச் சொன்னார். முதலியாரை கண்டதும் குஞ்சுமணி ஓடோடி வந்தார். உங்களுக்கே நன்னா இருக்கா? 4 குடித்தனம் இருக்கிற இடத்துல ஊரறிஞ்ச திருடனை கொண்டு வந்து குடி வைக்கலாமா? வாக்கிங் ஸ்டிக்கு கைத்தரையில் ஊன்றி எங்கோ பார்த்தவாறு மீசையை தடவிக்கொண்டு நின்றார் முதலியார். அட அசடே, அவனை பற்றி அவருக்கு என்னடா தெரியும்? திருடன்னு தெரிஞ்சிருந்தா வீடு கொடுப்பாரா? அதான் போலீஸ்காரன் வந்து இப்போவே காலி பண்ணணும்னு சொல்லிட்டானே, அதோட விடு. அவர்கிட்ட என்னத்துக்கு புகார் பண்ணின்னு இருக்கே என்று குஞ்சுமணிக்கு சீத்தம்மாள் அடக்கினாள். முதலியாருக்கு கண்கள் சிவந்தன. அந்த கடைசி வீட்டை நோக்கி அவர் வேகமாய் நடந்தார். அவர் வருவதை கண்ட போலீஸ்காரன் வாசற்படியிலேயே அவரை எதிர்கொண்டு அழைத்து சலாம் செய்தான். இங்கே உனக்கு என்ன வேலை என்று போலீஸ்காரனை பார்த்து உருமினார் முதலியார். இவன் ஒரு கேடி சார், ஸ்டேஷனுக்கு வந்து புகார் கொடுத்திருக்காங்க, அதனால காலி பண்ணும்படியா சொல்லிட்டு போறேன். முதலியார் அவனையும் போலீஸ்காரனையும் மற்றவர்களையும் ஒரு முறை பார்த்தார். என்னுடைய டெனண்டை காலி பண்ண சொல்றதுக்கு நீ யார்? முதல்ல யூ கெட் அவுட். முதலியாரின் கோபத்தை கண்டதும் போலீஸ்காரன் நடுநடுங்கி போனான். எஸ் சார் என்று இன்னொரு முறை சலாம் வைத்தான். அதிகாரம் இருக்குன்னா அதை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. திருடினப்போ ஜெயிலுக்கு போனான், அப்புறம் ஏன் வெளியில விட்டாங்க? திருடாதப்போ அவன் எங்க போறது? அவன் திருடினா அப்போ வந்து பிடிச்சுக்கிட்டு போ என்று கூறி போலீஸ்காரனை முதலியார் வெளியே அனுப்பி வைத்தார். ஓய் குஞ்சுமணி, இங்கே வாரும். உம்ம மாதிரி தான் இவனும் எனக்கு ஒரு குடித்தனக்காரன். எனக்கு வேண்டியது வாடகை. அதை நீர் திருடி கொடுக்குறீரா சூதாடி கொடுக்குறீராங்கிறத பற்றி எனக்கு அக்கறை இல்லை. அதே மாதிரி தான் அவனை பற்றியும் எனக்கு கவலை இல்லை. நீர் ஜெயிலுக்கு போன ஒரு திருடனை கண்டு பயப்படுறீர். நான் ஜெயிலுக்கு போகாத பல திருடன்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவன் அங்கே தான் இருப்பான். சும்மா கிடந்து அலட்டிக்காதீர் என்று குஞ்சுமணியிடம் சொல்லிவிட்டு கோனாரின் பக்கம் திரும்பினார். என்ன கோனாரே, நீயும் சேர்ந்துக்கிட்டு யோகியன் மாதிரி பேசுறியே? 4 வருஷத்துக்கு முன்னே பாலில் தண்ணி கலந்ததுக்கு நீ ஃபைன் கட்டின ஆளுதானே என்று கேட்டபோது கோனார் தலையை சொரிந்தான். கடைசியாக தனது புது குடித்தனக்காரனிடத்தில் முதலியார் சொன்னார். இந்தாப்பா,
உங்ககிட்ட நான் கை நீட்டி 2 மாதம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன், கையெழுத்து போட்டு ரசீது கொடுத்துருக்கேன். யாராவது உன்னை மிரட்டினா என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு வண்டியை நோக்கி நடந்தார் முதலியார். அன்று நள்ளிரவு வரை அவன் அங்கேயே இருந்தான். அவன் எப்போது வீட்டை பூட்டிக் கொண்டு வெளியே போனான் என்று எவருக்கும் தெரியாது. காலையில் பால் கறக்க வந்த கோனார் அவன் உள்ளே இருக்கிறான் என்ற பயத்துடனேயே பால் கறந்தான். குஞ்சுமணி இன்றைக்கும் அந்த திருட்டு பயலின் முகத்தில் விழித்துவிடக் கூடாதே என்ற அச்சத்தோடு ஜன்னலை திறந்து பசுவை தரிசனம் செய்தார். குழாயடிக்கு தண்ணீர் பிடிக்க வந்த பெண்கள் மட்டும் அந்த வீடு பூட்டி கிடப்பதைக் கண்டு தைரியமாக அவனை பற்றியும் முதலியாரை பற்றியும் விமர்சனம் செய்து பேசிக்கொண்டார்கள். சீத்தம்மாளின் குரலே அதில் மிகவும் எடுப்பாக கேட்டது. அந்த வீடு பூட்டி கிடக்கிறது என்பதை அறிந்த கோனாரும் குஞ்சுமணியும் நேற்று இரவு அடித்த கொள்ளையோடு அவன் திரும்பி வரும் கோலத்தை பார்க்க காத்திருந்தார்கள். மத்தியானம் ஆயிற்று, மாலை ஆயிற்று, மறுநாளும் ஆயிற்று. 2 நாட்களாக அவன் வராததைக் கண்டு கோனாரும் குஞ்சுமணியும் அவன் திருடப்போன இடத்தில் மாட்டிக்கொண்டிருக்க கூடும் என்று மிகுந்த சந்தோஷ ஆரவாரத்தோடு பேசிக்கொண்டார்கள். அந்த 4 வயது குழந்தை மட்டும் ஒரு நாள் மத்தியானம் அந்த பூட்டி இருக்கும் வீட்டு திண்ணை மீது ஏறி திறந்திருக்கும் ஜன்னல் வழியே உள்ளே பார்த்தது. மாடம் நிறைய இருந்த சாக்லேட்டுகளை கலங்குகிற கண்களோடு பார்த்தது. மிட்டாய் மாமா, நீ வரவே மாட்டியா என்று கண்களை கசக்கிக் கொண்டு தனிமையில் அழுதது குழந்தை. இந்த கதை 1969ஆம் ஆண்டு திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியது. இந்த கதையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருங்கள். நாளை மற்றும் ஒரு கதையோடு நான் கோதை ஜோதி